ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாகர்கோயிலிருந்து திருநெல்வேலிக்கு போகக்கூடிய 4-வே NH, அதாவது தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து நாங்குநேரி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய ரோடு, மாநில நெடுஞ்சாலை வழியாக ஒரு 18-19 கிலோமீட்டர், 18 கிலோமீட்டர் இருக்கும். 18 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடம் தான் நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய இடம். மாநில நெடுஞ்சாலை கக்க நகர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பரப்பாடி பக்கம் ஒரு 65 ஏக்கர் இருக்குங்க. ஒரே ஒரு கையெழுத்தில் முடியும். 65 ஏக்கரையும் மொத்தமாக வாங்கினாலும் வாங்கலாம், பிரித்து கொடுக்கறதுக்கும் அவங்க தயாராக இருக்காங்க. ஒரு ஏக்கருடைய விலை 12 லட்சம் ரூபா, ஒரு சென்டோட விலை 12,000 ரூபா. ஆனால் இந்த இடம் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு விருப்பப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு உட்படும் போது கண்டிப்பாக என்னுடைய விலையை நல்லபடியாக குறைக்கலாம். உள்ளுக்க ஒரு கிணறு, தென்னைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ பிரித்து கொடுக்கறதுனால அது தனி விலையாயிரும். ஏன்னா அதில் ஒரு கிணறு இருக்குது, சர்வீஸ் இருக்குது, ஒரு 50க்கும் மேற்பட்ட தென்னைகள் இருக்குது, சின்ன ஸ்டோர் போல் ஒன்று ஏற்கனவே கட்டி அது கம்ப்ளீட் ஆகலை, அப்படி நிற்குது. இந்த மாதிரி இது எல்லாமே இந்த தென்னையோடு சேர்ந்து வரும். அது உங்களுக்கு மொத்தமாக வாங்குறதாக இருந்தால் ஒரே ரேட்டில் வரும். பிரித்து கொடுக்கும்போது இப்போ இந்த இடத்த மட்டும் 1 ஏக்கரோ 2 ஏக்கரோடு வாங்கும்போது அதனுடைய விலை வேறையாக இருக்கும். அது இந்த விலைக்கு உட்படாது. தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடியில் தண்ணிங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, மாநில நெடுஞ்சாலை கக்கன் நகர், அதாவது பரப்பாடி பக்கம் விஜயநாராயணத்திலிருந்து தொடங்கக்கூடிய ஒரு குளம், சுமாராக ஒரு 2-3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த குளம், மிகப்பெரிய குளம். அந்த குளம் இந்த லேண்டோட நேர் ஆப்போசிட்டில் தான் முடியுது. இந்த லேண்டோட நேரே எதிர்புறம் தான் அந்த குளத்தோட லாஸ்ட் எண்டு. இனி ஒன்று, இந்த குளத்துக்கு உங்களுக்கு தண்ணீர் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 65 ஏக்கருக்கு சைடில் ஒரு கால்வாய் வரும். இந்த கால்வாய்க்கு கருமேனி ஆறுலேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. அதாவது மணிமுத்தாறு கால்வாயில் தண்ணி விடும்போது இந்த விஜயநாராயணம் குளம் ஃபில் பண்ணதுக்கு வேண்டி இந்த கால்வாய் வரும். கால்வாய் மிகப்பெரிய கால்வாய் இருக்கும். நான் அதை உங்களுக்கு வீடியோவில் காணிக்கிறேன். நல்ல பெரிய ஒரு கால்வாய். ஸோ அதுவும் சைடில் வர்றதுனால எந்த கோடையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தண்ணி, நிலத்தடி நீர் மாறாது. இப்போ பாருங்கள், இப்போ மழை இல்லை, நல்ல ஒரு வெயில் நேரம், கடினமான ஒரு வெயில் நேரம். இந்த நேரமும் உங்களுக்கு நான் கிணத்த காணிச்சு பார்த்தீங்கன்னா 30 அடியில் தண்ணி இருக்குது. ஒரு போர் வேறு இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ். இப்போ நீங்கள் அந்த கணக்கிலே வேண்டாம். ஏன்னா சில்லறையாக 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு வாங்கும்போது அந்த கணக்கில் வராது. அது ஒரு ஏக்கர் ஏரியா தான் இது இருக்கும். ஸோ அதுக்கு அங்கே தனி விலை போட்டுருவாங்க. அதனால் எம்டி லேண்டு, காலி மனையாக நீங்கள் வாங்குறதுக்கு வரலாம். நீங்கள் ஆப்போசிட்டில் இப்போ இதான் கால்வாய் பாருங்கள், இதான் கால்வாய், பெரிய கால்வாய். இது குளம், ஒரு சைடு கால்வாய், இன்னொரு சைடு குளம். சென்ட்ரலில் தார் ரோடு, அடியில் குழாய் பதிச்சிருக்காங்க. இது நம்ம இடத்தோட மண் தன்மையை பாருங்கள், நல்ல செம்மண்ணுங்க. மண் தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இந்த லைட்டிங்கில் மண்ணோட இது கொஞ்சம் குவாலிட்டி குறையுது லைட்டிங்னால. மாலை சாயங்கால நேரம் எடுத்ததுனால இந்த வெயிலோட இது ஷேடு அந்த மண்ணோட கலரை குறைக்குது. ஆனால் மண் நல்ல மண், செம்மண், மீடியமான மண். தேரிக்காடுன்னு சொல்லுவாங்க, அது வேற மண். தேரிக்காடு அதெல்லாம், இது செம்மண். தேரிக்காடு மண் வேற. இப்போ நம்ம வெளியே போகிறோம் ரோட்டில், இது தார் ரோடு. தார் ரோட்டில் இருந்து ஒரு 200 மீட்டர் 30 அடி பாதை, அழகா உங்களுக்கு 2 பக்கமும் கல் நாட்டப்பட்டு எலுக்கு கட் போட்டு விட்டுருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்க, நல்ல ஒரு அழகான ஒரு இடங்க, நல்ல தண்ணி நீரோட்டம் உள்ள ஒரு இடம். உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு இடத்த கொண்டு காணிக்கிறோம். இடத்த பிரிச்சியும் கொடுப்பாங்க. 5 ஏக்கர் 10 ஏக்கர் 20 ஏக்கர் எவ்வளவு வாங்கிடலாம். மொத்தமாக வாங்கினா கொஞ்சம் விலை நல்லா கூட குறைக்கலாம். ஸோ தேவையானால் கால் பண்ணு, விலையை எந்த அளவு குறைக்க முடியுமோ குறைக்கலாம்.